அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் 4வது அத்தியாயம் சூரத்து நிசா, அந்த அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால், யாரை முன்னிறுத்தி உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வைப்பீர்களோ அப்படிப்பட்ட அல்லாஹுவையும் உறவினர்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். பொதுவாக நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹுவிடத்தில் மட்டும்தான் நாம் வைப்போம். மனிதர்களிடத்திலே சில கோரிக்கைகளை நாம் வைப்போம். இஸ்லாம் அதை அனுமதிக்கின்றது. நமக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தேவைப்படுது அப்படின்னா இதை போய் அல்லாட்ட போய் நம்ம கேட்க முடியாது. யாரெல்லாம் நீ எனக்கு ஒரு 1000 ரூபாய் தா அப்படின்ட்டு கீழே விழுந்து கிடக்குறோம். யாரெல்லாம் நீ வந்து தூக்கி விட்டா நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் மனிதர்கள்ட்ட தான் நம்ம கேட்க முடியும். ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம 1000 ரூபாய் கடன் கேட்கிறோம், அவர் தரமாட்டேங்கிறாரு. திரும்ப போய் நம்ம கேட்கிறோம், மறுபடியும் தரமாட்டேங்கிறாரு. 3வது தடவையாக சென்று அல்லாவிற்காக எனக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்டா அவர் உடனடியாக 1000 ரூபாய் தூக்கி தந்துடுவார். அப்ப அல்லாவை முன்னிறுத்தி நாம் கோரிக்கைகள் வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகளை மனிதன் கூட ஏற்றுக்கொள்கின்றார். அதாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரை நீங்கள் முன்னிறுத்தி கோரிக்கை வைப்பீர்களோ அப்படிப்பட்ட அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாவை பயப்படுறது அப்படின்னா அல்லாஹ் வந்து பயங்கரமான ஆள்லாம் கிடையாது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் மிகவும் அழகானவன், அவன் அழகை பிரியப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருவார்கள். அல்லாஹ்வை பயப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். 5 நேரங்கள் தொழுகவில்லை என்றால் தண்டிப்பான், வட்டியை புசித்தால் தண்டிப்பான், மதுபானத்தை அருந்தினால் தண்டிப்பான். இப்படியாக அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்று பயப்படுவதற்கு பெயர்தான் தக்குவா, இறையச்சம் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அல்லாஹ்வை நாம் பயப்படுவதை போன்று நம்முடைய உறவுகளையும் நாம் பயப்பட வேண்டும். உறவுகளை பயப்படுதல் என்றால் என்ன? உறவுகளை நாம் முறித்தால், உறவுகளை சேர்ந்து வாழவில்லை என்றால், உறவுகளுக்கு நாம் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் மறுமையிலும் இம்மையிலும் நம்மை தண்டிப்பான் என்பதை நாம் பயப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். உலகத்துல உறவு என்பது 2 வகை இருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும். ஒரு உறவு முறை என்ன தெரியுமா? நம்முடைய இரத்த பந்தங்களான சொந்தங்கள், அத்தா, அத்தாவுடைய தந்தை, தாத்தா, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய தாயின் தாய், இப்படியாக இரத்த பந்தங்கள் உறவு என்பது ஒரு வகை. 2வது ஒரு உறவு என்னவென்றால், திருமணத்தின் மூலமாக ஒரு உறவு முறை ஏற்படும். சொந்தமே இல்லாத ஒரு வீட்டுல போய் நம்முடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் செய்வோமே ஆனால் அந்த திருமணத்தின் மூலமாக
அந்த மணப்பெண்ணுடைய குடும்பத்தார்கள் அல்லது மணமகனுடைய குடும்பத்தார்கள் நமக்கு சொந்தக்காரர்களாக உறவினர்களாக மாறிவிடுவார்கள். இப்படியாக 2 உறவு முறைகளை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 25வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான், அந்த அத்தியாயத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வஹுவல்லதி ஹலக்க மினல் மாயி பஷரா, தண்ணீரில் இருந்துதான் மனிதனை நாம் படைத்தோம். தண்ணீர் தான் அருந்தக்கூடிய தண்ணீர் அல்ல, விந்து துளியிலிருந்து நாம் படைத்தோம். ஃபஜஅல்நாஹு நஸபன் வஸிஹ்ரா, அவனை இரத்த பந்தம் உடையவனாகவும் திருமண பந்தம் உடையவனாகவும் நாம் ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். உறவுகள் எந்த பந்தமாக இருந்தாலும் சரிதான், இரத்த பந்தமாக இருக்கட்டும் அல்லது திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட பந்தமாக இருக்கட்டும், 2 உறவுகளையும் நாம் மதித்து வாழ வேண்டும். உறவுகளை மதிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வையே மதிக்காததற்கு சமம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைச்ச பின்னால அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு எதற்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்தான். உதாரணத்திற்கு நெருப்பை பார்த்து சொன்னான் நீ சுட வேண்டும், மின்சாரத்தை பார்த்து சொன்னான் நீ ஷாக்கடிக்க வேண்டும், கத்தியை பார்த்து சொன்னான் நீ அறுக்க வேண்டும், 1 2 4 துண்டு துண்டாக நீ ஆக்க வேண்டும். தொழுகையை பார்த்து சொன்னான் உன்னை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வளமான வாழ்க்கை வழங்கப்படும். ஜக்காத்தை கொடுப்பதை பார்த்து அல்லாஹ் சொன்னான் ஜக்காத்தை யார் கணக்கிட்டு கொடுப்பார்களோ அவர்களின் மீதமுள்ள பொருளாதாரத்துல பரக்கத்து செய்யப்படும். இப்படியாக ஒவ்வொரு படைப்பிடங்களுக்கும் எதை வழங்க வேண்டுமோ அதையெல்லாம் வழங்கி முடித்து விட்டார். கடைசியில உறவுக்கு ஒண்ணும் கொடுக்கல. அந்த உறவு என்ன செய்தா அப்படின்னா அல்லாஹ்வுடைய அரிசின் கால்களை பிடித்து கொண்டு நிற்கிறார். இறைவா எனக்கு நீ ஒண்ணுமே தரலைய, எனக்கு ஏதாவது தா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுது. உடனே அல்லாஹ் சொன்னானா உனக்கு நான் உயர்ந்த ஒன்றை நான் தரப்போகிறேன். மண் வசலக்கி வசல் துகு, உறவே உன்னை இந்த உலகத்தில் யாரு சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து வாழ்வேன். மண் கதஅகி ஃபகதஅதுஹு, உன்னை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களோடு என்னுடைய உறவையும் நான் துண்டித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்னவுடன் அந்த உறவு சந்தோஷப்பட்டு துனியாவிற்கு வந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அதனால்தான் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழ்வதற்கு சமம். உறவை துண்டித்து வாழ்ந்தால் அல்லாஹ்வோடு உறவை துண்டித்து வாழ்ந்ததற்கு சமம். இந்த உலகத்துல நாம எவ்வளவு துஆ செய்கிறோம், நம்முடைய துஆக்கள் கபூலாக்கப்படுகிறதா, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அதற்கு என்ன காரணம்? நாம உறவு முறையை பேணி வாழவில்லை. எத்தனை குடும்பங்கள்ல பெற்றோர்களும் பிள்ளைகளும் சண்டை போட்டு கொண்டு பேசாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவி சண்டையிட்டு கொண்டு ஒரே வீட்டுல 2 அடுப்பு எரியுது. கணவன் சார்பாக ஒரு அடுப்பு, மனைவி சார்பாக ஒரு அடுப்பு. மாமியார் மருமகள் பேசுவதில்லை, மாமனார் மருமகன் பேசுவதில்லை, அண்ணன் தம்பிகள் பேசுவதில்லை. இவங்கெல்லாம் என்ன ஹஜ்ஜி செஞ்சாலும் சரிதான், தான தர்மங்கள் செஞ்சாலும் சரிதான், என்னதான் தொழுதாலும் சரிதான், என்னதான் பிரார்த்தனைகள் செய்தாலும் சரிதான், அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி தருகிறார்கள். இந்த உலகத்துல உறவுகளை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அண்ணன் வீட்டுக்கு நான் போறேன். ஏன் போறேன் தெரியுமா? எங்க அண்ணன் என் வீட்டுக்கு வராரு, அதனால அவர் வீட்டுக்கு நான் போறேன். எங்க மச்சான் எங்க வீட்டுக்கு வராரு, அதனால எங்க மச்சான் வீட்டுக்கு நான் போறேன். எங்க அக்கா தங்கச்சி எங்க வீட்டுக்கு வராங்க, அதனால நாங்க எங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போறோம். அவங்க வர்றதுனால நம்ம போறோம்னா இது உறவு முறையை சேர்ந்து வாழ்வதாக அர்த்தம் கிடையாது. இதற்கு பேர் பகரம். அவர் தந்தனால நான் தாரேன், அவர் தரலன்னா நான் தர மாட்டேன். அவர் வர்றதுனால அவர் வீட்டுக்கு நான் போறேன், அவர் வரலன்னா அவர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இதுக்கு பேர் உறவு முறையை சேர்ந்து வாழ்வதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சில்மன் கதஅக
உன்னை வெட்டி வாழ்பவரோடு நீ ஒட்டி வாழ வேண்டும். அண்ணன் நம்ம வீட்டுக்கு வரலையா, அவர் வராட்டிலும் பரவாயில்ல, நான் போய் வந்து இருப்பேன். என் தம்பி என் வீட்டுக்கு வரலையா, அவன் வரலனாலும் பரவாயில்ல, நான் அவன் வீட்டுக்கு போய் வந்து இருப்பேன். இதற்கு பெயர்தான் உறவு முறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். இன்னும் சில உறவுகள் எப்படி தெரியுமா? அண்ணன்ட்ட பணம் இருக்குதா, தம்பி அவர் வீட்டுக்கு போவாரு. அண்ணன்ட்ட காசு இல்லையா, அவன் யாரோ நான் யாரோ அப்படின்றவார். இதுவும் உலகத்துல நடக்குதா இல்லையா? சொந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணனா இருப்பாரு, அவர்கிட்ட சில்லறை இருக்காது, அதனால அவர் யாரோ நான் யாரோ. ஆனா சொந்தமே இருக்காது, அவர் கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சிருப்பாரு. என் கூட பிறந்த அண்ணங்க இவரு அப்படின்ட்டு அண்ணன் பாசம் கொண்டாடுவது. இதற்கு பேர் உறவு முறைகளை பேணுவது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் உறவுகள் ஏழைகளாக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக பாமரர்களாக அந்தஸ்து உள்ளவர்களாக எப்படி இருந்தாலும் கூட, என் கூட பிறந்தவன், என் தாய் மாமன், எங்க மச்சான், எங்க அக்கா, எங்க மாமி, இந்த உறவைத்தான் நாம் பேண வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 6689வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னலி கராபத்தன், எனக்கு சில உறவுகள் இருக்கிறார்கள், அசிலுக்கும், நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன். அவங்க வீட்டுக்கு நான் போறேன், அவங்க வீட்டுக்கு நான் ஏதாவது அன்பளிப்புகள் செய்கிறேன், அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் உடனே போய் நிக்கிறேன், அவங்களுக்கு நன்மை எல்லாம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனா வயக்குத்தாள், அவர்கள் என்னை துண்டித்து வாழ்கிறார்கள். எங்க வீட்டுக்கு வர்றதில்ல, நான் ஏதாவது கேட்டா தர்றதில்ல, நான் மட்டும் எல்லாம் செய்கிறேன், ஆனா அவங்க எதுவுமே என் வீட்டுக்கு வர்றதும் கிடையாது. நான் நோயாளியா படுத்தா என்னை நலம் விசாரிக்கிறதும் கிடையாது. எங்க வீட்டுல ஏதாவது மௌத்து ஏற்பட்டா மௌத்துக்கு கூட வர்றதில்லை. அவர்கள் என் உறவை துண்டித்து வாழ்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை நான் செய்கின்றேன், ஆனால் இளைய, அவர்கள் எனக்கு முடிந்த அளவிற்கு கெடுதி செய்கிறார்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்கிறேன், ஆனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கெடுதிகள் செய்து வருகிறார்கள். அன்கும் அலைய, அவர்கள் தரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நான் பொறுத்து கொள்கின்றேன், ஆனால் என்னிடத்தில் மடத்தனமாக அவர்கள் நடக்கிறார்கள். நான் ஒண்ணு செய்யாமலேயே என்னை திட்டுறாங்க, நான் ஒண்ணு செய்யலாமே எனக்கு தண்டனை கொடுக்கறாங்க. இப்படின்னு அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார். இப்படிப்பட்ட உறவினர்கள் நீங்க சமுதாயத்துல வாழ்றாங்களா இல்லையா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத மௌனமா கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, லஇன் குன்த கமா குல்த, தோழரே நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் ஃபகஅன்னமா துசிஃபுஹுல் மல்ல, நீங்கள் அவர்களின் முகங்களிலே சுடு சாம்பலை அள்ளி வீசுகின்றீர்கள். முகத்துல சாம்பலை போட்டாலே கண்ணெல்லாம் கரிக்கும். சூடான சாம்பலை அள்ளி போட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கு தம்பூட்ட மாதிரி ஆயிரும். அப்ப சூடான சாம்பலை நீங்கள் அவர்கள் முகத்திலே போடுவதை போன்று ஆகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அவர்கள் தரக்கூடிய தொல்லைகளையும் துன்பங்களையும் நீங்கள் பொறுத்து கொண்டே இருப்பீர்களாயின் அல்லாஹ் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் உபகாரங்களையும் உதவிகளையும் அவன் செய்து கொண்டே இருப்பான், நீங்கள் பொறுமை காருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொன்ன செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையான சகோதரிகளே, இந்த மாதிரி உறவுகள் இன்னைக்கு ஏராளம் ஏராளம். அதனால நாம அதை பொருட்படுத்தவே கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்று அவனும் கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறுகிறார்கள். அதனால
அவங்க என்ன துன்பம் வந்தாலும் சரிதான், அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நாம பொறுப்பதையும் அவர்கள் தரக்கூடிய தொல்லைகளையும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். நாம எந்த காலகட்டத்திலும் வாயை துறந்து விடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு யூதர் என்ன செய்யறார் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசைபாடுகின்றார். வாயில வந்தவாறு திட்டுறார். அமைதியா இருக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அவர் வசைபாடுவதையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமை இல்லாம இவங்களும் வசபாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த யூதரை ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க. யார் ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் சிரிச்சீங்களே, இப்ப என்ன கோபப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுதெல்லாம் உங்கள் சார்பாக ஒரு வானவர், ஒரு மலக்கு அந்த யூதனை சபித்துக் கொண்டே இருந்தார். ஆனா நீங்க எப்ப சபிக்க ஆரம்பித்தீர்களோ அந்த வானவர் விடை பெற்று சென்று விட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த காட்சியை பார்த்துதான் நான் சிரித்தேன் என்று நபி அவர்கள் கூறிய செய்திகள் ஹதீஸ்களிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு உறவுகள்லயே சிறந்த உறவு என்ன தெரியுமா? ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் அதிகம் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மக்க, உன் தாய் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாங்க அந்த நபி தோழர். அப்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மக்க, உன் தாய் தான் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறையும் அவர் கேட்கின்றார். மூன்றாவது முறையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மக்க, உன் தாய் தான் என்று சொன்னார்கள். அவர் விடுற மாதிரி தெரியல, தந்தன் சொல்ற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு நான்காவது தடவையாக அவர் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபாக்க, உன் தந்தை என்று சொன்னார்கள். அப்ப மூன்று மரியாதை யாருக்கு? தாய்க்குத்தான். நான்காவது தான் தந்தை. தந்தையும் சிறந்த உறவுதான், தாயும் சிறந்த உறவுதான். ஆனால் தாயா தந்தையா என்று பார்த்தால் முதல் மூன்று படித்தரங்கள் தாய்க்குத்தான் நாம் கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அந்த தாய் தந்தை பாசம் இருக்கிறதா? எத்தனை குழந்தைகள் பெற்றோர்களை உதறி தள்ளிவிட்டு அல்லது பெற்றோர்களை முதியோர் இல்லங்களிலே தள்ளிவிட்டு அவர்கள் உல்லாசமாக மனைவியோடும் அண்ணன் தம்பிகளோடும் வாழக்கூடிய மோசமான ஒரு காட்சிகளை இன்றைக்கு நாம் உலகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நாம என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை மறுமையில தான். ஒரு ஆள் தொழுகல, மறுமையில தான் தண்டனை. ஜகாத்து கொடுக்கல, மறுமையில தான் தண்டனை. ஹஜ்ஜி செய்யல, ஹஜ்ஜி கடமையாகியும் மறுமையில தான் தண்டனை. ஆனா ஒரே ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனை தருவான். அது என்ன குற்றம் தெரியுமா? பெற்றோர்களை ஒரு பையனோ ஒரு மகளோ மதிக்கவில்லை என்றால், பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால், பெற்றோர்களை உதாசீனம் செய்வோமேயானால், சமீபத்துல கூட நம்ம எல்லாம் நாளிதழ்ல படிச்சிருப்போம், ஒரு ஊர்ல ஒரு மகள் என்ன செய்யறா அப்படின்னா, தன்னுடைய தாயை பரபரன்னு இழுத்துட்டு போய் கடல்ல தூக்கி வீசுறா. அங்க நின்றவங்க பார்த்து, இது என்னமோ தாயை குளிப்பாட்டத்தான் போறான்னு பார்த்தா இறுதி குழிகளா இருக்காது. உடனே அந்த தாயும் மகளையும் கைப்பற்றி தாயை முதியோர் இல்லத்திற்கும் அந்த மகளை சிறைச்சாலைக்கும் அனுப்பியதாக செய்திகள் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப பெற்றோர்களுக்கு நாம் தொல்லை கொடுத்தால் அந்த தொல்லைக்கு பதிலாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நமக்கு தண்டனையை தருவார். ஒரு வீட்டுல ஒரு வயதான தந்தைய அவருடைய மகன் என்ன செய்யறாரு அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியேற்றி
ஒரு கொல்லைப்புறத்துல ஒரு சின்ன பந்தலை போட்டு ஒரு பிஞ்ச பாய், ஒரு தட்டு, ஒரு டம்ளரு கொடுத்து கொல்லைப்புறத்துல உட்கார வைக்கிறார். அவருக்கு சரியான முறையில சாப்பாடு கொடுக்கறது இல்ல, கஞ்சி ஊத்துறது, தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கறது இல்ல, குளிர்காலங்கள்ல போர்த்தி கொள்வதற்கு சரியான போர்வை கொடுப்பதில்லை. அவரு பசியிலும் பட்டினியிலும் அந்த பணியிலும் கஷ்டப்பட்டு கடைசியில மௌத்தாயிருந்தார். ஜனாசாவை அடக்கம் பண்ணியாச்சு. அவருடைய பேரன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த பாயை பத்திரப்படுத்துறான். அந்த பிஞ்சி போன அந்த தலவாணி, அந்த டம்ளர், அந்த தட்டு, இதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கான். தந்தை கேட்கிறாரு, மகனை ஏன்டா எல்லாம் தூக்கி வைக்க? உங்க தாத்தா தான் மௌத்தா போயிட்டாரு. அவர் மௌத்தா போனா நீங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நான் கண்ணியம் கொடுக்க வேண்டாமா? வயசான காலத்துல உங்க தந்தையை நீங்க பார்த்த மாதிரி தானே நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னதாக ஒரு நீதி கதை சொல்லுவார்கள். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் உலகத்திலேயே சிறந்த உறவு தாய் தந்தை மகனுடைய உறவுதான் என்பதை சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எத்தனை பேர் பெற்றோருக்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் கை நிறைய எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரிதான், எவ்வளவு அழகான தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான், எத்தனை குழந்தைகளை அவர்கள் பெற்றாலும் சரிதான், எவ்வளவு உல்லாசமான வீட்டுல வாழ்ந்தாலும் சரிதான், அவர்களுக்கு மன நிம்மதி என்பது துளியும் இருக்காது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். தாய் பாசத்திற்கு அருமையான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தா, ஜப்பான் நாட்டுல பழைய ஜப்பான், இப்ப இல்ல, ஜப்பான் நாட்டுல முன்னால என்ன செய்வாங்க அப்படின்னா, வயதான பெற்றோர்களை தோளில் சுமந்து கொண்டு உயரமான மலைகளுக்கு சிகரங்களுக்கு கொண்டு போய் அங்க போட்டுட்டு திரும்பி வந்துருவாங்களாம். அவங்க மலையிலும் பனியிலும் காற்றிலும் அவங்க பசி பட்டினியோடு கிடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, தாய் என்றும் பாராமல் தந்தை என்றும் பாராமல் தோளில் சுமந்து உயரமான இடத்துல போய் போட்டுட்டு வந்துருவாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய வயதான தாய தோளில் சுமந்து கொண்டு உயரமான இடத்திற்கு செல்கின்றார், மலை பிரதேசத்திற்கு செல்கிறார். மலைகள் அப்படின்னா மரங்கள் நிற்கத்தான் செய்யும். இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, தோல்ல படுத்துக்கிட்டே மரத்தின் கிளைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒடித்து ஒடித்து பாறை வழியாக போட்டுக்கொண்டே வருகிறார்கள். இத மகனும் கவனிக்கிறார். ஆனா கேட்கல, ஏமா இந்த மாதிரி கிளைகள்லாம் ஒடிச்சு ஒடிச்சு போடுறேன்னு மகன் கேட்கல. மலையில கொண்டு போய் தாயை இறக்கியாச்சு. இறக்கிட்டு திரும்பி வரும்போது மகன் கேட்டானா, அம்மா அவனைய தூக்கிட்டு வரும்போது மரத்தின் கிளைகள்லாம் ஒடிச்சு ஒடிச்சு போட்டீங்க, ஏமா போட்டேன்னு கேட்டதற்கு அந்த தாய் சொன்ன பதில் அந்த மகனை திருத்தி விடுகிறது. இந்த தாய் சொன்னாலாம், மகனே நான் எப்படி போய் தொலைகிறேன், அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா உன்னை நம்பி உன் மனைவி இருக்கா, உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீ இவ்வளவு உயரமான மலைக்கு வந்து விட்டாய், நீ பாதை மாறி வேறு எங்கும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக சரியான பாதையிலே நீ திரும்பி சென்று உன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மரத்தின் கிளைகளை நான் ஒடித்து போட்டிருக்கிறேன், அதை பார்த்து சரியான பாதையில உன்னுடைய வீட்டிற்கு நீ செல் அப்படின்னு அந்த தாய் சொன்ன உடனே தான் மகன் சிந்திச்சானா, இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாள் தாய், இந்த தாயவா நம்ம இப்படி நடுக்காட்டுல போட்டு போறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தாயை சுமந்து கொண்டு இல்லத்திற்கு வந்ததாக ஜப்பான் நாட்டினுடைய கதைகள்ல இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. நடந்த சரித்திரம். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லி என்று சொல்வார்கள். பிள்ளை மனம் கல்லாத்தான் இருக்கும். ஒரு வயசுக்கு மேல அவன் பெற்றோர்களை மதிக்க மாட்டான், செத்து தொலைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தினால் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் பயன்படுத்தினால் தயவு செய்து அவர்களை இரும்பு கரம் கொண்டு நாம் அடக்க வேண்டும். ஏன்னா ஒரு தவறு நடக்குமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நமக்கு நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நாம் பார்க்கின்ற இடங்களிலோ மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டால் கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுப்பதற்கு சக்தி இல்லையா, வாயால் சொல்லி இது தவறு,
இந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னு நாம தடுக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்றால், ஏன்னா இன்னைக்கு தவறையெல்லாம் தண்டிக்க முடியல, எங்கேயுமே சரிதான், நம்ம கண் முன்னாலேயே என்ன தவறு நடந்தாலும் சரிதான், ஒண்ணு பேசாம கண்ணை மூடிட்டு போயிடணும், அந்த இடத்துல நம்ம நிக்கவே கூடாது. எப்பா இது தவறுப்பான்னு சொன்னா நமக்கு அடி விழுந்துரும். இப்ப அப்படிப்பட்ட உலகத்துலதான் காலத்துலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? கையால் தடுக்க வேண்டும். அதற்கு சக்தி இல்லை, நாவால் கூறி தடுக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லை என்றால், யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குத அப்படின்னு மனதால் வேதனையாவது பட வேண்டும். இப்படி வேதனைப்படுவதுதான் தாலிக்க அஃபுல் ஈமான், ஈமானுடைய கடைசி படித்தரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஆனா இன்னைக்கு அப்படியே நடக்கு. பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சண்டை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஏத்த வீட்டுக்காரங்க இப்பெல்லாம் சண்டை போடாதீங்கம்மா, ஒற்றுமையா வாழுங்க அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுவாங்க. கையால் தடுப்பார்கள், வாயால் உபதேசங்கள் செய்வார்கள், அல்லது மனதால் வேதனைப்படுவார்கள். இப்ப அப்படி இல்லை. உடனே செல்போனை தூக்கிட்டு ஓடுறது, அதை அப்படியே வீடியோ பிடிக்கிறது, உடனே பேஸ்புக்ல போடுறது, கேவலப்படுத்துறது, அதை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது. நான் சொல்றேன், இதே நிலைமை நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்தா யாராவது தடுக்க வருவார்களா? நம்மள மாதிரிதானே அவங்களும் என்ன செய்வாங்க, செல்போனை தூக்கிட்டு வந்து சண்டை போடுறத போட்டோ பிடிக்கிறது, வீடியோ பிடிக்கிறது, பேஸ்புக்ல போட்டு நம்மளை நாரடிக்கிறது. நாம எதை செய்தோமோ அதுதான் நமக்கு செய்யப்படும். அரபி பழமொழியே இருக்கு, நீ எப்படி மற்றவர்களிடம் நடந்து கொண்டாயோ அவ்வாறுதான் உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸ்ல சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மூன்று வகையான கூட்டத்தார் அவங்கள மறுமையில அல்லாஹ் அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான், அவர்களை வேதனை செய்வான், அவர்களை நரகத்தில் தூக்கி போடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் எல்லாம் யார், எங்களுக்கு நீங்க சொல்லி தாருங்க. அவங்க செய்யக்கூடிய தவறு எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாங்கள் அந்த தவறை விட்டு எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வோம். அவர்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவர். இன்னைக்கு அது ரொம்ப இருக்குது நாட்டுல, சமுதாயத்துல. 10 ரூபா தர்மம் போட்டு 100 பேர்த்த சொல்லி காட்டிடுவாங்க. நான் அவருக்கு 10 ரூபா கொடுத்தேன், அவருக்கு 10 ரூபா கொடுத்தேன். கொடுத்தது வெறும் 10 ரூபா, ஆனா இவர் சொல்றது 100 பேர்கிட்ட. அப்ப செய்த தர்மத்தை நாம் என்றைக்கும் சொல்லி காட்டுவது கூடாது. தொழுதுட்டு நான் தொழுதுட்டேன் சொல்வது கூடாது. அல்லாஹ்வுக்காண்டி நம்ம தொழுகணும். நாம தொழுகிறத 4 பேர் பார்க்கிறாங்கன்னா அது வேற விஷயம். அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக கூட நம்ம தொழுவது கூடாது. சூரத்துல் மாஊன் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், அதுல என்ன வருது அப்படின்னா, ஃபவைலுன் லில் முஸல்லீன், 5 நேரம் தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப நம்ம தொழுக கூடாதா? தொழுகையாளுக்கு நாசம் சொல்றானே, தொழுக கூடாதான்னு கேட்டக்கூடாது. அடுத்து வரக்கூடிய வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாகூன், தொழுகையிலே யார் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீனஹும் யுராவூன, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். அப்ப 2 தன்மை இருக்கணும், 2 தன்மை இருக்கக்கூடாது. ஒண்ணு என்னது, தொழுகையில பொடுபோக்கி. 2வது மற்றவர்கள் பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தொழுவது கூடாது. ஆனா இந்த 2மே இன்னைக்கு சமுதாயத்துல பல பேர்ட்ட இருக்கு. இப்ப ஆண்களை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின பின்னாலதான் பள்ளிவாசல இந்த கூத்துலாம் நடக்கும். தொப்பியை சரி செய்வாங்க, சட்டையில பட்டன்லாம் ஒழுங்கா போட்டிருக்கான்னு பார்த்து தக்பீரை விட்டுட்டு பட்டனை மாட்டுவாங்க. இன்னும் சில பேர் வேசியா ஊத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல். தொழுகிட்டு இருக்கும் போது மணியை பார்ப்பாங்க, பள்ளிவாசல் கடிகாரமும் நம்ம கையில கட்டி இருக்கிற கடிகாரமும் டைம் ஒன்னா இருக்கா அதை பார்ப்பாங்க. இதெல்லாம் தொழுகையில பொடுபோக்கு. சில பேர் ஒரு காலில் நிற்பாங்க. பெண்களும் அப்படி நிற்க கூடாது, 2 காலும் பூமியில பதிந்து இருக்க வேண்டும். சில பேர் ஒரு காலை தூக்கி ஒரு காலை சொறிவாங்க. அப்படி செய்வது கூடாது.
இதெல்லாம் தொழுகையில பொடுபோக்கு. சில பேர் கொட்டாவி விடுவாங்க, கொட்டாவி விடும்போது ஆணு ஒரு கத்துவாங்க. சில பேர் ராகம்லாம் போடுவாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தசாவுபு மினஷ் ஷைத்தான் அல் முத்தாசு மினர் ரஹ்மான். தும்மல் என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செயல், கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செயல். கொட்டாவி வந்தா நாம என்ன செய்யணும்? இடது கையினுடைய பின்பகுதியை கொண்டு வாயை மூடிக்கொள்ள வேண்டும். சில பேர் எந்த அளவுக்கு வாயை திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு திறந்து ஒரு ராகத்தோடு என்ன செய்வாங்கன்னா கொட்டாவி விடுவாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால மதுரையில ஒரு அரசு பள்ளிக்கூடம், அதுல பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் எப்பவுமே கொட்டாவி சத்தமோடு தான் விடுவாராம். பல வகுப்பறைகளுக்கு அது கேட்குமா. இத பல பேர் சொல்லி இருக்கிறாங்க, சார் இப்பெல்லாம் கொட்டாவி விடாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படி. அவர் கேட்கவே இல்லை. ஒரு நாள் எனக்கு கொட்டாவி விட்டுருக்காருல, அந்த நெத்தி பொட்டுல ஏதோ ஒரு நரம்பு சுருண்டு வாயை மூட முடியாம போயிட்டு ஆண்டு வாயை திறந்து வச்சிருக்கிற. இப்ப வாயை திறக்க முடியல, மூடவும் முடியல, பேசவும் முடியல. உடனே ஒரு லெட்டர்ல ஒரு கடிதத்துல இந்த மாதிரி கொட்டாவி விட்டேன், ஏதோ எசகு பெசகா மாட்டிக்கிட்டு வாய் மூட மாட்டேங்குது. உடனே மற்ற டீச்சர்ஸ் சார் எல்லாரும் ஓடி என்னமெல்லாமோ செஞ்சு பார்த்துருக்காங்க, வாய் மூட முடியல. உடனே ஒரு ஆயாம்மா, இந்த சத்துண உள்ள ஆயாம்மா இருப்பாங்கல்ல, இதுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா அடுப்புல ஒரு விரவை தூக்கிட்டு வந்திருக்கு. நெருப்போடு உள்ள விரவை தூக்கிட்டு ஒரு வாய்க்குள்ளால திணிச்சிருக்குல, பயந்து போய் வாய மூடிட்டார். அண்டையில இருந்து அவர் கொட்டாவி விட்டாருன்னா அவருக்கு கூட சத்தம் கேட்காதான். இது பேப்பர்ல செய்தி. அப்ப இந்த சில பேர் அநாகரிகமா என்ன செய்வாங்கன்னா கொட்டாவி விடுவாங்க. கொட்டாவி விட்டா உடம்புல இருக்கிற ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். கொட்டாவி என்பது ஒரு தொற்று நோய். பார்த்திருக்கீங்களா? ஒரு சபையில ஒரு ஆள் கொட்டாவி விட்டா போதும், வரிசைக்கா கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும். தொழுகையில பாக்குறோம், ஒரு சஃப்ல ஒருத்தர் கொட்டாவி விட்டாருன்னா 4 சஃப் 5 சஃப் போய் கடைசியில இமாமும் கொட்டாவி விட்டுருவார். இந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனால தொழுகையில கூட தக்பீர் கட்டி இருக்கும் பொழுது, இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டம். தொழுகை இல்லாத நேரங்களில் கொட்டாவி வந்தா இடது கையினுடைய புறங்கையை கொண்டு வாயை மூடிக்கொள்ள வேண்டும். ஒண்ணு அடக்கணும், அடக்க முடியலன்னா அந்த புறங்கையை கொண்டு வாயை மூடிக்கொள்ள வேண்டும். இப்ப தொழுகையில தக்பீர் கட்டி நிக்கன்னு வச்சுக்கிடுவோம். தொழுகையில நம்ம எப்படி தக்பீர் கட்டுவோம்? இடது கையை முதல்ல வச்சு அதுக்கு மேல வலது கையை வச்சிருப்போம். தொழுகையில தக்பீர் கட்டின நேரத்துல கொட்டாவி வந்துச்சுன்னா இப்ப இடது கையால வாயை மூடக்கூடாது, வலது கையினுடைய புறங்கையை கொண்டு வாயை மூடிக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா ஒருக்கா வலது கையை எடுக்கணும், அப்புறமா இடது கையை எடுக்கணும், 2 செயலாக ஆகிவிடுகிறது. அதனால தொழுகையில தக்பீர் கட்டும் பொழுது கொட்டாவி வந்தால் வலது கையால் மூடிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி தொழுகையில கொட்டாவி விடுறது, சில பேர் கொட்டாவி வந்தா என்ன செய்வாங்கன்னா வாய்க்கு முன்னால சொடக்கு விடுவாங்க. அப்படிலாம் சில பேர் தொழுகையில விட்டுருவாங்க, சொடக்கு விட்டுருவாங்க. இதெல்லாம் சாகுல்ல கட்டுப்படும். பொடுபோக்கு, சுவர்ல சாஞ்சிக்கிறது, தூண்ல சாஞ்சிக்கிறது, ஒத்த காலால நிக்கிறது, ஒழுங்கா சஜ்ஜா செய்யறதுல சில பேர் சஜ்ஜா செய்யும் போது 2 பாதங்களும் தரையில தான் ஊண்டி இருக்கணும். 8 உறுப்புகள் அல்லது 7 உறுப்புகள் தரையில் பட வேண்டும். சஜிதால ஒரு காலை நம்ம தூக்கிட்டோம்னா 6 உறுப்பு தான் படுது. அப்ப அந்த சஜிதா சஜிதாவே அல்ல. அதனால இந்த மாதிரி யாரு பொதுப்போக்காக இருக்கிறார்களோ இவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும். 2வது யுராவூன், பிறருக்கு காட்டுவதற்காக ஒருவர் தொழுதால், நோன்பு வைத்தால், ஹஜ்ஜி செய்தால், தான தர்மங்கள் செய்தால் இவருக்கும் வயல் என்ற நரகம் உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதனால என்னைக்குமே நாம செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவது கூடாது, செய்த நன்மைகளை சொல்லி காட்டுவது கூடாது. நாம அந்த நன்மையை செய்யும் போது மறைச்சா செய்ய முடியும், அஞ்செல்லாம் மறைச்சா செய்ய முடியும். 5 நேரம் தொழுகிறோம், 4 பேர் தெரிகிற மாதிரி தான் தொழுகணும். இல்ல நம்ம மறைஞ்சு நின்று தொழுதான்னா இவர் தொழுகையே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுருவாங்க. அப்ப நாம தொழுகணும், அல்லாஹ்விற்காக தொழுக வேண்டும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களுக்கு உரியது. நம்ம குடும்பங்கள் எப்படிப்பட்ட ஆண்கள் இருந்தா மனைவிமார்கள், பிள்ளைகள் அதை தட்டி கேட்க வேண்டும், அதை திருத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, யார் எந்த ஆண்கள் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிகிறார்களோ இவர்களையும் மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான்.
அவர்கள் மீது இரக்கம் கொள்ள மாட்டான், அவர்களை வேதனைப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்க சில ஆண்களை பார்க்கிறோம், கரண்டை காலுக்கு மேலதான் கையிலே கட்டியிருப்பாங்க, கீழே தரையில இழுபடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா கையிலேயே கட்டியிருப்பாங்க. ரோட்ல வலது பக்கமா போனா அந்த பக்கத்துல உள்ள குப்பையெல்லாம் சேர்த்து ஒரு பக்கமா சேர்த்து வச்சிருவாங்க. இடது பக்கம் வந்தாங்கன்னா அங்கன உள்ள குப்பையெல்லாம் இழுத்துக்கிட்டே வந்துருவாங்க. இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம். இந்த மாதிரி கரண்டைக்கு கீழால் ஒருவர் கீழாடை அணிவாரை ஆனால், ஆனா பெண்கள் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கரண்டை கூட தெரிவது கூடாது. கரண்டையும் பெண்களுக்கு அவுரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப கரண்டை தெரிகின்ற அளவிற்கு இன்னைக்கு சில பெண்கள்லாம் பார்க்கிறோம், முக்கா பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு சர்வசாதாரணமா அலையக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கின்றோம். அதுவும் குற்றமான ஒரு காரியம். அடுத்து ரசூல்லா மூன்றாவதாக சொன்னாங்க தையூஸ் அப்படின்னு சொன்னாங்க. அரபியில தையூஸ், சஹாபாக்களுக்கு தையூஸ்னா என்னன்னு விளங்கல. யார சொல்லலாம், மணி தையூஸ், தையூஸ்னா யாருன்னு கேட்கிறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குடும்பத்துல மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு தவறு நடைபெறுகிறது, அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு அது தவறுன்னு தெரியுது. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம மனைவி தானே செய்யறாங்க, நம்ம பிள்ளைங்க தானே செய்யுது, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தானே செய்யறாங்க, செஞ்சுட்டு போகட்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா, நாம ஃபஜ்ர் தொழுகைக்காண்டி எழுதி இருக்கிறோம், நம்ம கணவர் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார், நம்ம பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம புருஷன் தானே தூங்குறாரு, ஏன் எழுப்புவானு, ஐயோ பாவம் ராத்திரெல்லாம் வேலை செஞ்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறார், தூங்கட்டும், போர்வையை இழுத்து போட்டக்கூடாது, அவர் முகத்துல தண்ணியை தெளிக்கணும். ரசூல்லா சொல்றாங்க, யார் தூங்கக்கூடிய ஒரு கணவனையோ ஒரு மனைவியையோ தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகீகான செய்தி இது. ஆனா எத்தனை குடும்பங்கள்ல, என்னையும் சேர்த்த நான் சொல்றேன், எத்தனை குடும்பங்களை நம்ம பிள்ளைகளை நம்ம தொழுகைக்காக எழுப்புறோம், எந்திரிச்சா கூட தூங்குங்க, நீங்க ராத்திரிலாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க தூங்குங்க, அத மனைவியை பார்த்து நீ தூங்குமா நான் தொழுவிட்டு வரேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம். இதுக்கு பேர் தான் தையூஸ் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. குடும்பத்தில் நடைபெறக்கூடிய தவறுகளை கண்டும் காணாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் 5 நேரம் தொழுதாலும் சரிதான், நோன்பு வச்சாலும் சரிதான், ஜக்காத்தை வாரி வாரி வழங்கினாலும் சரிதான், குடும்பத்தை திருத்தாத காரணத்தினால் அவர்களும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால அருமையான சகோதரிகளே, நம்ம குடும்பத்துல சிறுபாவம் பெரும்பாவம் அப்படிலாம் பார்ப்பது கூடாது. சிறுபாவங்கள் தான் நாளடைவில் பெரும்பாவங்களாக மாறும். அதனால நம்ம என்ன செய்யணும், சிறு குற்றத்திலேயே நம்முடைய குழந்தைகளை நம்முடைய உறவுகளை நாம் திருத்தி வாழ வேண்டும். உண்மையிலேயே உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்று சொன்னால் நம்முடைய உறவுகள் என்ன தப்பு செஞ்சாலும் சரிதான், நாம திருத்துறனால நம்மளோட பேசாம போயிருவாங்க அப்படின்னாலும் சரிதான், நமக்கு ஆகிரத்து தான் முக்கியம், துனியா முக்கியம் அல்ல. உறவுகள் தந்தா நம்ம வயிறு நிரம்ப போகுதா, நமக்கு அல்லாஹ் தான் என்ன செய்யறான் அப்படின்னா உணவுகளையும் வாழ்வாதாரத்தையும் தந்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய உறவுகளோ நமக்கு தருவது இல்லை. படைத்த ரப்பு தான் நம்முடைய கணவன் மூலமாக, நம்முடைய மனைவி மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, நம்முடைய உறவுகள் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ யர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாபி, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் வாழ்வாதாரத்தை தந்து கொண்டே இருப்பான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கை வைத்து சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் முறையாக நாம் அதை தட்டி கேட்க வேண்டும், திருத்த வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தை திருத்தினாலேயே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலாக அவன் இறக்கி வைத்த தஅவா சம்பந்தமான வசனம் என்ன தெரியுமா, வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. நம்ம வீட்டுக்கு முன்னால உள்ள குப்பைய நாம தூத்து அள்ளினாலேயே போதும், அந்த தெருவே சுத்தமாகிவிடும்.
என் வீட்டுக்கு முன்னால உள்ள குப்பையை நான் அள்ளுறது, உங்க வீடுகளுக்கு முன்னால உள்ள குப்பையை நீங்க அள்ளுறது. இது அப்படி நாம ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தை சீர்திருத்த ஆரம்பித்து விட்டால் எல்லா குடும்பங்களும் சீர்திருத்தப்பட்ட குடும்பங்களாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.